உங்கள் கந்தி இப்போ ஐயா நான் வந்து எம்ஜிஆர் நகரில் பல ஆண்டுகளாக நானே சின்ன வயசுலேருந்து நான் ஐயாவை நான் பார்த்துருக்கேன். அபாய் மேஸ்திரி இவர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க. கிட்டத்தட்ட தலைவர் காலத்துலேருந்து அந்த அரசியலில் அதிமுகவில் இருக்காங்க. ஒரு அடிமட்ட தொண்டன். ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பொறுப்புமே இல்லைனாலும் ஆனால் அம்மா தலைவர் அம்மா மூன்றாம் துறை எடப்பாடின்னு அந்த உணர்வோடு இருக்கிறவங்கள பார்த்தேன். ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை ஆண்டாக இங்கே இருக்கீங்க, இந்த பகுதியில் வசிக்கிறீங்க, தலைவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இங்கே 60 ஆண்டாக செஞ்சுருக்கேன். சரி. தலைவர் வந்து இயக்கத்துக்கு டிஎம்கேல இருக்கும்போது அவர் நாங்கள் வாத்தியார் கட்சின்னே சொல்லுவோம். அப்போ வாத்தியார் கட்சி அண்ணா கட்சியாக இருந்தால் கூட நாங்கள் சொல்லும்போது வாத்தியார் கட்சின்னு தான் சொல்லுவோம். சரி. அந்த இயக்கம் திமுகலேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண பிறகு நாங்கள் இங்கேருந்து வடபழனி சென்னை நகர எல்லை அங்கே வரைக்கும் மறியல் பண்ணோம். போய் எங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. எத்தனை நாள் இருந்தீங்க? நான் 15 நாள் ரிமாண்டில் இருந்தோம். அப்பயே 15 நாள்? ஆமாம். அங்கேருந்து வந்து தான் நாங்கள் இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இது மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 பேர் குழு சேர்ந்து இங்கே நான் ஆரம்பித்தேன். எங்கே? நம்ம எம்ஜிஆர் நகர்லேயே பெரியார் தெருவில் நண்பர் 4 எம்ஜிஆர் நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து நற்பணி செய்தோம். காவாய் தண்ணி போகாத காவாயெல்லாம் 2 ரூபா சம்பளம் 5 ரூபா சம்பளம் கொடுத்து காவாயெல்லாம் எடுத்தோம். குப்பை எல்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். தண்ணி வரலன்னா தண்ணிக்கு தலைவர்கிட்ட சொல்லி இது பண்ணோம். தலைவர்கிட்ட வீட்டில் போய் கேட்டு எம்ஜிஆர் நகரில் இலவச அண்ணா ஆரம்ப பள்ளி சக்தி விநாயகர் கோயிலில் இலவசமாக கட்டி கொடுத்தாரு. இப்போ வாத்தியார்களுக்கு 3 வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு. எம்ஜிஆரே கொடுத்தாரு. ஆமாம். இதெல்லாம் இப்போ வந்து தேர்தல் பணிக்காக அந்த இடம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் பணிக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ வர தலைமுறைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நான் வந்து எல்லா தலைமைகிட்ட அம்மா தலைவர் பேரில் அம்மா பேரில் ஒரு சின்ன இது மினி மண்டபம் கட்டி கொடுங்கன்னு சொல்லிக்கினே இருக்கேன். யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. செய்வாங்க. இப்போ அடுத்த தலைமுறை இப்போ ஐயாவை பற்றி சொல்லுங்கள். ஐயா தலைமை தான் கட்சி காப்பாற்றுறாரு. அவர் இல்லைன்னா இப்போ இயக்கமே இல்லாத அனாதை ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே வந்து அவர் பேர் சொன்னாவே என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. என்னையா அவரை பற்றி எவ்வளோ சொல்கிறேன்னு. அவர் தானே இயக்கத்தை காப்பாற்ற அண்ணன் தலைவருக்கு பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி வேற யாரும் காப்பாற்றுறாங்க? கண்டிப்பாக நீங்களாம் ஒரு அடிமட்ட தொண்டன் சொல்லலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து இதுலேருந்து வரீங்க. ஆமாம். உங்களை மாதிரி எத்தனை பேர் அது மாதிரி உணர்வோடு இருக்கிறதுனால தான் அந்த இயக்கமே இருக்கு. இப்போ எடப்பாடிக்கு பேர் இருக்குன்னா தொண்டன் பாராட்டுறாங்க அவரை. இவர் இல்லைன்னா இந்த இயக்கம் என்ன ஆகிறது? இந்த இயக்கத்துக்கு ஆள் இல்லாத போயிருமே. பன்னீர்செல்வம் அவன் தலைவர் ஆபீஸே எட்டி ஒதுக்கி ஆள் எடுத்துன்னு போய் கலாட்டா பண்றாரு. மாறி போயிட்டாரு. அந்த கோவிலே எட்டி வச்சுட்டாரு. கற்பூரம் ஏற்றிருப்பாரு தலைவர். தேங்காய் உடச்சிருப்பாரு. அந்த ஆபீஸை திறந்து வச்சாரு. அந்த ஆபீஸை ரவுடிகள் இட்டு போய் கல்லுக்கு தடி எடுத்து போய் அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு கண்ணீர் வருது. அதை காப்பாற்றினவர் இவரு. நீங்க சேர்த்துக்கலான்னு சொல்றீங்களா? ஐயோ, அது முடிவு தலைவர் தான், எடப்பாடியார் தான் எடுக்கணும். இல்லை எதுக்கு கேட்குறேன்னா ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு அதோட வலியும் வேதனையும் தெரியும். தலைவரோட வலியும் வேதனையும். அப்பேற்பட்ட இடத்த ஒருத்தர் எட்டி உதைக்கும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரை சேர்க்கலாமான்னு நாங்களாம் தாங்க முடியலையே. தாங்க முடியாது இது பண்ணுறோம். அப்போ அவர் கட்சியில் சேர்க்கவே வேணான்னு தான் சொல்கிறோம். அது தலைமையினுடைய முடிவு. தலைமையோட முடிவாக இருந்தாலும் ஒரு அடிமட்ட தொண்டனுடைய முடிவு. விருப்பம் இல்லையா? உங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? எங்களை மாதிரி உயிர் இருப்பாங்க. எவ்வளோ பேர் தியாகி இருப்பாங்க. அவர் நடுவில் தான் வந்தார். ஆனால் தலைவர் காலத்துலேருந்து வரல. அப்படி நினைச்சிருந்த அம்மாவை சிஎம்மா இருந்தவர் பாரின்னு கொண்டு போய் காப்பாற்றிருக்கலாமே பன்னீர்செல்வம். அவர் எதுவுமே செய்யல. உள்ள ஆர்பரேஷன் உள்ள கூட போய் உள்ள பார்க்கலையே. கண்ணாடியில் இருந்தானே பார்த்து போயிட்டாரு. காப்பாற்றவே இல்லை அம்மாவை. அதனால அவர் வேணாம். அவர் தலைமை மறுபடியும் தேவைப்படாது. எடப்பாடி தான். வணக்கம்.